மகா கந்த சஷ்டி விரத நாட்களில் விரதம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? விரத முறை அப்படின்னா என்ன? இந்த மகா கந்த சஷ்டி விரதம் ஒரு 3 முறையாக இருக்கலாம் நம்ம. இந்த 3 முறையில் எனக்கு மிக கடுமையான ஒரு விரதம் தான் இந்த மிளகு விரதம். இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம்னா மிளகு விரதம். அந்த 2017 அந்த விரதம் நான் இருந்தேன் அப்படின்னா, அப்போது எனக்கு இதை விட கொடுமையான காலத்தில் நான் இருந்தேன். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு தான் நான் அந்த விரதம் இருந்தேன். அது ஒரு 5 வருஷமாகவும் இருந்தேன். அந்த ஒரு மிளகு சாப்பிட்டு நீங்கள் இருக்கீங்க, அதாவது உங்களுக்கு சாகிறத தவிர வேறு எந்த வழியும் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க கடுமையாக அந்த மிளகு விரதம் இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாத முருகப்பெருமான் கொடுப்பார். அடுத்த விரதம் நீங்கள் ஏதாவது ஒரு இளநீர் எடுத்துகிட்டு இருக்கலாம். ஒரு இளநீர் தான் எடுக்கும். இளநீர் குடிக்கலான்றதுக்காக 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இளநீர் குடிக்கக்கூடாது. காலையில் மட்டும் சாமிக்கு படைச்சிட்டு அந்த ஒரே ஒரு இளநீர் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம விரதத்தை இருக்கலாம் 7 நாள். அடுத்த விரதம் பால் பழம் மட்டும் எடுத்துகிட்டு விரதம் இருக்கலாம். அதற்கப்புறம் இப்போ எல்லாருமே பிஸியாக இருக்கும். வேலைக்கு போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், எல்லாம் பிஸியாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறவங்க கூட இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணலான்னா, காலையிலேருந்து விரதம் இருந்துட்டு சாயந்தரம் சூரியன் அஸ்தமத்துக்கு அப்புறம் முருகப்பெருமானுக்கு நம்ம கந்தசஷ்டி கவசமோ இல்லை வேல்மாறலோ ஏதோ ஒரு பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் டிஃபன் எடுத்துக்கலாம். 4 முறை இருக்குது. இந்த 4 முறையில் நீங்கள் எந்த உங்களுக்கு உடல்நிலைக்கு ஏற்றாப்புல நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். எது பண்ணாலும் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த விரதம் இருக்கும்போது உடல் மட்டும் இல்லை, மனம், புத்தி எல்லாமே தெளிவாகும்.